பொலிவுடன் மாலை நியூஸ். விசிக ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று சொல்வது தொலைநோக்கு பார்வையில் கூறுவதாகவும், தமிழகத்தில் திரும்பிய பக்கமெல்லாம் பெண்கள், குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் நடைபெறுவதாகவும், பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே கிடையாது என்கின்ற மோசமான நிலை ஏற்பட்டுள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழக மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தலைமையில் விழுப்புரத்தில் ஜனவரி 3ஆம் தேதி நடைபெறவுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது மாநில மாநாடு நடைபெறவுள்ளது. குறித்த ஆலோசனைக் கூட்டம் கட்சி நிர்வாகிகளுடன் நடைபெற்றது. விழுப்புரத்தில் ஜனவரி 3ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது மாநில மாநாடு நடைபெறவுள்ளது. இது குறித்த ஆலோசனைக் கூட்டம் கட்சி நிர்வாகிகளுடன் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன், ஜனவரி 3ஆம் தேதி விழுப்புரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது மாநில மாநாடு 3 நாட்கள் ஜனவரி 3ஆம் தேதி முதல் நடைபெறுவதாகவும், இதில் பிரகாஷ் காரத் கலந்து கொள்ள உள்ளதாகவும், தமிழகத்தில் சாதிய மோதல்கள், சாதிய அமைப்புகள் வலுவடைந்து வருவதால் சாதிய சமூக அமைப்புகளுக்கு முடிவு கட்ட சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு மக்கள் போராட முன்வர வேண்டும் என செய்தியை வீடு வீடாக எடுத்து செல்ல வேண்டும் என தீர்மானித்து உள்ளதாக கூறினார். தமிழக மீனவர்களை இலங்கை அரசாங்கம் தொடர்ந்து கைது செய்வதும், படகுகளை சேதப்படுத்துவது, மீனவர்களுக்கு மொட்டையடிப்பது போன்ற சம்பவங்கள் நடைபெறுவதால் இலங்கை அரசையும் இலங்கை இராணுவத்தை கண்டித்தும் ராமேஸ்வரத்தில் 20ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் திரும்பிய பக்கமெல்லாம் பெண்கள், குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் நடைபெறுவதாகவும், பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே கிடையாது என்கின்ற மோசமான நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்தார். ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள சாம்சங் நிறுவன ஊழியர்கள் நாங்கள் வைத்துள்ள சங்கத்தை அங்கீகரிக்க வேண்டுமென தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் பாஜக ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளனர். அதில் CITU தேவையில்லாமல் போராட்டத்தை தூண்டிவிடுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே அங்கு இருக்கிற மக்களுக்கு தெரியும், ரவுடிசத்தை ஊக்குவிக்கிறது, தொழிற்சங்க நிர்வாகிகளை மிரட்டி அடிபணிய வைக்கும் செயலை பாஜகவினர் செய்து வருவதாகவும், இதில் உண்மைக்கு மாறாக செயல்படும் பாஜகவை கண்டிப்பதாகவும் கூறியுள்ளார். நிர்மலா சீதாராமன் கோவையில் பேசியது என்ன மோசமான பேச்சு என்பது அனைவருக்கும் தெரியும் என்றும், தென் மாநிலங்களின் மாநில மாநாட்டை கேரளாவில் நடத்தி பல தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ளார்கள் என கூறினார். மதுவிலக்கு கொண்டுவர வேண்டும் என்பது அனைத்து அரசியல் கட்சிகளின் கொள்கைதான். ஆனால் அது உடனே கொண்டுவர முடியுமா என்பது சிக்கலாக உள்ளது. மத்திய அரசு மதுவிலக்கு சட்ட திருத்தம் கொண்டுவர வேண்டும் என அவர்களே கூறியிருக்கிறார்கள். மதுவிலக்கு கொண்டு வருவதா இல்லையா என்பது மாநில அரசின் உரிமைகள். அப்படிப்பட்ட மாநில அரசுகளுக்கு அதிகமான உரிமை வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்தியா முழுவதும் மதுவிலக்கு கொண்டு வருவதா இல்லையா என்பது மாநில அரசின் உரிமைகள். அப்படிப்பட்ட மாநில அரசுகளுக்கு அதிகமான உரிமை வேண்டும் என கேட்டுக்கொண்டு இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்தியா முழுவதும் மதுவிலக்கு சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தால் எப்படி பொருத்தமாய் இருக்கும் என்பது தெரியவில்லை. இருந்தாலும் மது ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொள்ள அழைத்திருக்கிறார்கள். நாங்களும் செல்வதாக தெரிவித்தார். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்று விசிக கேட்பதாக செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த பாலகிருஷ்ணன், அதற்கு முதலமைச்சரை சந்தித்த பின் அவர்கள் தெளிவாக நீண்ட கால கோரிக்கையை இப்பொழுது எதுவும் கேட்கவில்லை என்றும், எல்லா கட்சியின் நோக்கம் என்பது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் வரவேண்டும் என்பது இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை அதில் வேறுபட்டு இருப்பதாகவும், குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் பங்கேற்பதுதான் எங்களது நோக்கம் என தெரிவித்தார். விசிக ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று சொல்வது தொலைநோக்கு பார்வையில் கூறுகிறார்கள். அது 2026 தேர்தலில் இல்லை என அவர்கள் கூறிவிட்டார்கள். நாங்களும் தெரிவித்துவிட்டதாகவும், மக்களின் குறைகளை நீக்குகிற செயல் திட்டத்தில் பங்கு வேண்டும் என பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அதேபோல் இப்போ மத்திய அரசாங்கத்தினுடைய பல்வேறு நடவடிக்கைகளை கண்டித்து தொடர்ந்து நாம் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நிர்மலா சீதாராமன் கோயம்புத்தூரில் பேசின பேச்சு எவ்வளவு மோசமான பேச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி கூட பத்திரிகையில் தலையங்கள் எழுதியிருக்காங்க. இந்த GST கூட்டம் 2 நாளைக்கு முன்னாடி நடந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற பலரும் கொடுத்துருக்கிற எதிர்பார்ப்புகளுக்கு எந்த விதமான பதிலும் சொல்லாமல் அந்த GST பழைய வரியை திரும்ப வலியுறுத்தியிருக்கிற நிலைமை என்பது தான் ஏற்பட்டிருக்கு. வரி குறைக்கணும் பலதுக்கு குறைக்கவே இல்லை என்பதெல்லாம் ஆதங்கத்தோடு
பத்திரிகை தலைப்பை சுட்டிக்காட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி மாநிலங்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய அளவுக்கு தென் மாநிலங்களுடைய நிதியமைச்சருடைய மாநாட்டை கேரளாவில் நடத்தி அவங்க பல தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறாங்க. மாநிலங்களுக்கு உரிமைகளை கொடுப்பது, மாநிலங்கள் நிதி பகிர்வில் ஒரு சுமூகமான அந்த மாநிலங்களுக்கு அதிக நிதி பகிர்வு கொடுக்க வேண்டும் என்கிற அந்த தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம். நேற்றைக்கு கூட நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மாநிலங்களுக்கு அதிக உரிமை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சட்ட திருத்தத்தை நடத்துவதற்கான அந்த போராட்டத்தை நாங்கள் துவங்க இருக்கிறோம்னு அறிவித்திருக்கிறாரு. எனவே மாநில உரிமை, மாநிலங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு போன்றகளை எதிர்த்து நாம் பெறக்கூடிய காலங்களில் இயக்கங்களை நடத்த வேண்டியிருக்கு என்பதை நான் தெரிவித்துக்கிறேன். புத்த புது பொலிவுடன் மாலை நியூஸ்.